வணக்கம் ஆபிரகாம். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு நேற்று மாலை முதல் ரெட் அலர்ட் விடுத்து சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் நேற்று மழை பெய்தது, அதேபோல் இன்று மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் பாம்பனில் மேக வெடிப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் இன்று பாம்பன் பாலத்தில், அதாவது சாலை பாலம், அதேபோல் ரயில் பாலத்தில் மேகமூட்டம் மேகமூட்டங்களாக இருந்து வருகிறது. அதேபோல் கனமழை பெய்ததின் எதிரொலியாக சாலை பாலத்தின் மேல் வெள்ள நீரானது தேங்கி நிற்கின்றது. பாலமானது தரையில் கடல் நீராகவும் மேலே பாலத்தின் மேலே வெள்ள நீராகவும் இருந்து காட்சியளித்து வருகின்றது. இதுவரை இல்லாத வகையில் இந்த ஒரு நிகழ்வானது தற்போது நடந்துள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையின் காரணமாக ஆங்காங்கே வெள்ள நீர் தேங்கி இருக்கின்றது. அதேபோல் தற்பொழுது பாம்பன் சாலை பாலத்திலும் தேங்கி நிற்கின்றது. கருமேகம் சூழ்ந்துள்ளதால் பாம்பன் பாலத்தில் செல்லக்கூடிய வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. அதேபோல் அனைத்து வாகனங்களும் முன் விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனத்தை இயக்கி வருகிறார்கள் வாகன ஓட்டிகள். தொடர்ச்சியாக தற்போது வரை கருமேகங்கள் சூழ்ந்திருக்கின்றது. காலையில் மேகமூட்டம் இல்லாத நிலையில் மதியத்திற்கு பிறகு தற்போது கருமேகமூட்டமானது நிலை வருகின்றது. தொடர்ச்சியாக அந்த பகுதியிலையும் தற்போது வரை மழையானது பெய்து வருகின்றது. அதேபோல் இந்த மழையின் காரணமாக பாம்பன் பகுதியில் ஒரு சில குடியிருப்புகளில் மழைநீரும் புகுந்துள்ளது. இந்த மேக வெடிப்பின் காரணமாக பாம்பன் பாலம் இருள் சூழ்ந்து காணப்பட்டதை அப்பகுதி மக்கள் பார்த்து வருகின்றனர். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி மகேஸ்வரன்.